ராயன் தனுஷுடைய 50வது படம் அவரே டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தை பார்த்தபோது எனக்கு என்னமோ ஒரு டீசெண்டான ஒரு எஃபர்ட் மாதிரி தாங்க தோணுது. படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு அவர் வந்து ஏன்னா 2 வேலையை பார்த்துக்கணும்ல. ஒன்று வந்து டைரக்ஷனையும் பார்த்துக்கணும், இன்னொன்று வந்து எனக்கு தோன்றது வந்து அவருடைய சகோதரர் செல்வராக வந்து மெயினான ஒரு பங்கு இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து படம் வந்து கொஞ்சம் வடச்சென்னை, கொஞ்சம் கர்ணன், கொஞ்சம் வந்து இவர் செல்வராகவன் ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் வந்து படத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ராயன் படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஏன்னா வந்து கதை வந்து ரொம்ப ஒரு புது கதை, இது வரைக்கும் வராத கதையெல்லாம் கிடையாது. ஆனால் தங்கச்சி பிறக்கிறா, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை காணோம், அதுக்கப்புறம் இது வந்து எங்கேருந்தோ காப்பி அடித்த மாதிரி இருக்குது. ரஜினியுடைய பழைய படம், அதாவது தங்கச்சி தம்பி, இதில் வந்து 2 தம்பி இருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரஜினி படத்தில் வந்து காப்பி அடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். காப்பி அடிக்கலன்னு தான் சொல்லுவார் இப்போ தனுஷை கேட்டால். தனுஷே தான் வந்து இதனுடைய ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் ரெண்டுமே பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறது தான் வந்து என்ன நம்ப முடியல. ஆனால் அவங்க சொல்கிறத தான் ஒத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் அதான் சொன்னேன், ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப்படியே போகுது. இவங்க வந்து சிட்டிக்கு வர அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்றது தான், இவங்க வந்து அப்படியே வந்து வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் செல்வராகவன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சரி என்னப்பா இது. ஆனால் காளிதாஸ் ஜெயராமுக்கும் சந்தீப் கிஷனுக்கும் இது வந்து பெரிய ஒரு பிரேக்குன்னே சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா வந்து வில்லனாக வர்றாரு. எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அவருடைய ஆக்டிங் டேலண்ட்டுக்கு அளவுக்கு அவருக்கு ரோல் இல்லை அப்படின்னே வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா வந்து வில்லன் கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகலை. ரொம்ப வந்து ஃபோக்கஸ் வந்து தனுஷ் இந்த 2 வேலை இருக்கிறதுனால அவரால் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியலையோ. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரே ரெட் கலர் தான், ஒரே ரத்தம். இந்த படத்துடைய பேர் பேசாமல் ரத்தம்னு வச்சுருக்கலாம் போல இருக்குது. ராயன்ஸ் ரத்தம்னோ எதாவது வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் படம் கதையெல்லாம் ஓகே தான். கதை என்ன நான் சொன்ன மாதிரி கதை வந்து ஒன்றும் அவ்வளோ புதுசாக ஒன்றும் கிடையாது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக வடச்சென்னையும் கர்ணனையும் போட்டு அரைச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் அடிக்குது. ஏன்னா வெற்றிமாறன் கிட்ட வந்து கற்றுக்கின கொஞ்சம் டைரெக்ஷன்லாம் வந்து அவர் இதில் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து லேகு ஆனால் படம் வந்து 2.25 மணி நேரம் தான். 2.25 மணி நேரமாக இருந்து கூட இந்த ஒரு லேக் வருதுன்னா, இன்னும் அது 2.5 மணி நேரம்லாம் ஆயிருந்ததுன்னா அவ்வளோதான், நம்ம ஒரு மாதிரி ஆகிட்டுருப்போன்னு வைங்க. படம் வந்து தனுஷ் ஃபேன்ஸுடைய சவுண்டு தான் தாங்க முடியல. தேட்டரில் வந்து அப்படியே தலை தனுஷ் டீன்றானுங்க, அதுன்றானுங்க, இதுன்ற என்னவோப்பா. எப்படியோ 50வது படம், அதுவும் வந்து அவரே வந்து டைரெக்ஷனும் பண்ணி ரிலீஸும் பண்ணிட்டாரு. போயஸ் கார்டன் கதையெல்லாம் வேறு சொன்னார். அது ஏன் சொன்னாருன்னு தெரில. அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில், ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நேரத்தில் வந்து போயஸ் கார்டன் கதையை சொல்லி, அதுவும் அண்ணனை வந்து அண்ணான்னு சொல்லாமல் சாருன்னு சொன்னது, அதெல்லாம் நிறைய பேர் போட்டு வறுத்தெடுத்துனுங்கிறாங்க. எப்படியோ படம் வந்து ஓரளவு ஆவரேஜாக ஓடும்னு நினைக்கிறேன். படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட்டெல்லாம் ஆகும்னு எனக்கு ஒன்றும் தோணலை. ஏன்னா கதை ஒன்றும் அவ்வளோ புதுசு இல்லை, கதை ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. செல்வராகவன் வராரு கூட, அவர் ஏதோ நடுவில் வந்து இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு, அனிமல்ஸ் கதையெல்லாம் சொல்கிறாரு. தசரா விஜயனுக்கு நல்ல ஒரு ரோல் இருக்குது படத்தில். நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க வந்து தனுஷோட அவங்க நல்லா தெரிவாங்க ஒரு சில இடங்கள் அப்படின்னு வேணால் கூட சொல்லலாம். படம் வந்து ஒரு ஆவரேஜ் 1 டைம் வாட்ச். இதில் மெயினான ஒரு மேட்ரு வந்து உசிரே நீதானே, அதுதாங்க. ஐயோப்பா, ஏஆர் ரஹ்மான் வந்து கொஞ்ச நாள் அப்படி ஸ்லோவாக இருந்தார். இப்போ இந்த ஒரு பாட்டு, இந்த ரிதம் எங்கேருந்து அவர் பிடிச்சாருன்னு தெரில, பயங்கரமாக போச்சானா. அது வந்து ஒரு கூஸ் பம்ப்புன்னே வேணால் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பு அப்படின்னா வந்து அது அந்த பாட்டு ஒன்று. இந்த உசிரே நீதானேன்ற அந்த தங்கச்சி பாசமும் அந்த மாதிரி விஷயங்களாக தான் சொன்னேன். ரஜினியுடைய பழைய படம், அந்த படத்தை வந்து அப்படியே காப்பி அடிக்க பார்த்துருக்காங்க. சரி, அது போட்டேன். எப்படியோ வந்து படம் எடுத்தாச்சு, கொண்டாச்சு, படம் வந்துடுச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம பார்க்கவும் செய்தாச்சு. இந்த உசிரே நீதானே இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் தனுஷ். உசிரே நீதானே இருந்து கூட கஷ்டம்தான் வைங்க. படம் வந்து பெரிய பம்பர் ஹிட்லாம் கிடையாது. பிரகாஷ் ராஜ், எஸ்ஜே சூர்யா, அப்புறம் சரவணா, இவங்க எல்லாருமே வந்து நிறைய ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள், அவங்களுக்கு கொடுத்த ரோல்லாம் வந்து நல்லா செய்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தானே. அதில் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ரத்தம் தெரிகிறது தான் வந்து தாங்க முடியல. ஆனால் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான். எஸ்ஜே சூர்யா அதே மாதிரி சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய அவருக்கு ஒரு ஹைப் ஒன்றும் இல்லை. அப்புறம் போலீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டம்மியாக காட்டுறாங்க. போலீஸை ஏன் இப்படி டம்மியாக காட்டுறாங்கன்னு தெரில. போலீஸ்லேயும் ஒரு அதிகாரியெல்லாம் வச்சு கொஞ்சம் இவங்க அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்கலாம். சரி, அது ஸ்க்ரீன் ப்ளேக்குள்ளே நம்ம ஏன் போவானே. அவங்க ஏதோ படம் எடுத்து வச்சுக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்கிறோம். படம் வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான், ஒரு 1 டைம் வாட்ச். தனுஷ் ஃபேன்ஸாக இருந்தால் போய் நீங்கள் அப்படி ரகலை பண்ணி பார்க்கலாம்.
ஏன்னா அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. தலைவர் வந்து கம்மி சீன்ஸில் வந்தாலும் கமுக்கமாக வந்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருந்ததுனால அவரால் நிறைய சீன்ஸில் வர முடியல. அவர் வந்து அவ்வளோ பேராசை பிடிச்சவரும் கிடையாது. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுப்பாரு அவர். இப்போ அமீருக்கு கூட நம்ம வட சென்னையில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அமீருடைய ரோல் வந்து ராஜன்ற ரோல் வந்து இந்த மெயின் கேரக்டரோட பெரிய கேரக்டர் ஆகி போச்சு அதில் வட சென்னையில். அதனாலேயே தான் வந்து வெற்றிமாறனை வேணான்ற மாதிரியும் வெற்றிமாறனுக்கும் இவருக்கும் கிளாஷ்ன்ற மாதிரியெல்லாம் வேறு பேசிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேவும் டைரெக்ஷனும் தாங்க மேட்ரு. அது இல்லைனா வந்து எந்த யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் படம் வந்து பெருசாலாம் ஓடாதுன்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சாட்சி. வெற்றிமாறன் சார் சொன்ன டைலாக் தான் அது. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஒரு இப்போ ரிலீஸ் ஆன படங்களில் இது ஓகே. ஆனால் வந்து தனுஷை வச்சு நம்ம பார்க்கணுன்னு நினச்ச வட சென்னை ரேஞ்சுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு போனீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. ஜஸ்ட் ஒரு நார்மலாக போய் அப்படியே பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலாம், அவ்வளோதான். தேங்க்யூ.